தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விவசாய திருமங்கலம் பகுதியினுடைய விவசாய பணிகளை பற்றி ஆராய்வதற்காகவும் அதே நேரத்தில் விவசாயத்தை மையமாக வைத்து அதுவும் குறிப்பாக காய்கறிகள் மற்றும் மற்ற பணப்பயிர்களை மையமாக வைத்து விவசாயம் புரிகின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மானியம் மற்றும் அந்த மானியத்தினுடைய மத்திய அரசுடைய பங்கு, மாநிலத்தின் அரசுடைய பங்கு போன்றவற்றை ஆராய்வதற்காக இன்று விவசாயத்துடைய அதிகாரிகளோடு பொறியியல் துறை அதிகாரிகளோடு இன்று கிராமங்களில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய மானியமும் அதற்கு சரியான நேரத்தில் சேர வேண்டியது என்பதும் மானியத்தினுடைய அளவை கூட்ட வேண்டியது என்பதும் இதில் மிக தெளிவாக தெரிகிறது. மத்திய அரசினுடைய பங்காக கொடுக்கின்ற 60-40 என்ற ரேஷியோவில், அதாவது 60-40% மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கின்ற இந்த தொகை என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் விவசாயத்திற்கு சார்ந்த தொழில்கள் இருக்கின்ற விவசாயிகளுக்கு என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. யூரியா தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. யூரியா தட்டுப்பாடு குறிப்பாக இந்தியா முழுவதும் இருப்பதற்கு காரணம் ஒரு தவறான கொள்கையினுடைய அடிப்படையிலே மத்திய அரசு இந்த பிரச்சனையை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு பார்ப்பதனுடைய விளைவாக இந்த பிரச்சனை கூடியிருக்கிறது. உக்ரைன் வார சண்டைக்கு பின்னாலே இது தொடர்வதற்கு காரணம் மத்திய அரசினுடைய தவறான கொள்கையாக பார்க்கப்பட வேண்டும். யூரியா பிரச்சனை என்பது பல விவசாயிகளை பாதிக்கின்ற அளவில் மத்திய அரசினுடைய தவறான கொள்கைகளால் இது தொடர்கிறது. அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை பொறுத்த மட்டும் செங்கோட்டையன் போன்றவர்கள் 10 முறையாக சட்டமன்றத்தில் இருந்தவர், மூத்த அரசியல்வாதி, தமிழகத்தில் அமைச்சர் பதவியில் இருந்தவர். அவரை அழிந்து கொண்டிருக்கின்ற அதிமுகவாக இருக்கின்ற அமித்ஷா அதிமுக 10% போகிறார். அண்ணன் பழனிசாமி 10% ஆதரவோடு அந்த கட்சி கண்ணுக்கு முன்னால் ஒரு இரட்டை இலை சிறுத்தை வைத்திருக்கின்ற அந்த கட்சி கண்ணுக்கு முன்னால் அழிகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அழிவினுடைய ஒரு பகுதியாக தான் அந்த செங்கோட்டையன் அவருடைய நீக்கமும் அவர் தாவேக்காவிற்கு செல்வதுமாக பார்க்க முடியுது. இதே போல கே.டி. ராஜேந்திர பாலாஜி, அண்ணன் செல்லூர் ராஜு, உதயகுமார் அவர்களுக்கெல்லாம் எப்போ அவர்களுடைய காலங்கள் எப்பொழுது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் ரொம்ப மிக விரைவில் நம்ம எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பலமா அமையுமா? தாவேக்காவுக்கு பலம். எந்த ஒரு அமைப்பிலும் யார் சென்று சேர்ந்தாலும் அது பலத்தை ஒரு ஆளுடைய பலத்தையாவது கூட்டம். இது நம்ம அதை சரியாக சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது. அதை மதிப்பிட்டால் என்றால் அது திரு பழனிசாமி போன்றவர்கள் மட்டும்தான் அப்படி தவறான மதிப்பீடு செய்ய முடியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 தலைவர்கள் அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னால் கட்சி விட்டு போயிருக்காங்க. அந்த கட்சி கண்ணுக்கு முன்னாடி சுருங்கிட்டு வர்றதை பார்க்க முடிச்சு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 21% வாங்கினாங்க. இந்த தடவை 10% வந்துடுவாங்க சட்டமன்ற தேர்தல். அது அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் வச்சு அமித்ஷா அதிமுக என்ற கட்சியை, ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியை, எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியை கண்ணுக்கு முன்னால் அளிக்கின்ற பொறுப்பை அமித்ஷாவும் குருமூர்த்தி அவர்களும் ஏற்றுக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நடுவில் வந்தது தாவேக்கா. அதனால தாவேக்காவிற்கு எல்லாரும் சொல்றாரு, இவர்கள் செய்ய நினைச்சது சதி என்பது அதிமுகவை அழிச்சு பாஜகவாக்கணும்னு நினைச்சாங்க. நடுவில் தாவேக்கான ஒரு கட்சி வந்தோடனே எல்லாரும் தாவேக்காவுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது துவக்கம் தான். என்னையை பொறுத்த மட்டும் தாவேக்காவிற்கு செல்வது இது துவக்கமாகத்தான் பார்க்க முடியும். அதிமுக காரர்கள், பல அதிமுக காரர்கள் தாவேக்காவிற்கு செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தமிழக அவர்கள் பண்ணிட்டார்ல. அமித்ஷா அவர்கள் பழனிசாமி அவர்களை மிரட்டியா உருட்டியான்னு தெரியாது, கூட்டணி வச்சு கடந்த மார்ச் மாதம் செஞ்ச கூட்டணி கிரவுண்டில் ஒர்க் ஆகலை. மக்களை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கலைங்கிறது புரிஞ்சிருச்சு. அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, 1000 ரூபா ஓட்டு கொடுத்தோம்னா போட்டாச்சு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய அரசியலை நடத்தி வருகிறார். அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்னாலே இந்தியா கூட்டணிக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்களாம் ஒன்று சேர்வது என்பதும் மக்களுடைய போக்கு என்பதும் கூடிக்கிட்டு வருது. இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா பாஜக கடகாலியாகிறது. வருத்தமான விஷயம் என்னன்னா எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட கட்சி
இப்பொழுது இல்லாமல் போகிறது என்பது. இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சிறுபான்மையினர் வாக்கு வங்கியாக பார்க்கிறது தவறு. சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக பார்ப்பதோ அல்லது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களை எல்லாருக்கும் உரிமை இருக்கு வாக்களிப்பதற்கு. யார் அவர்களுக்கு பாதுகாவலராக இருப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதனால் என்னை பொறுத்த மட்டும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியாக பார்ப்பது என்பது தவறு. அது யாருக்கு நல்ல செய்கிறார்களோ அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து சாமானிய மக்களை இப்போ கூட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசி பஞ்சாயத்து செயலர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தேன். சாமானிய மக்களை அலக்களிக்கின்ற ஒரு செயல், தேவையில்லாமல் ஞானேஸ்வர் சிங் குமாரும் அமித்ஷாவும் செய்த சதி இது. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வேலை வெட்டிக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்களை அலக்களிக்கின்ற இந்த வன்ம புத்தியை கைவிட்டிருக்கணும். எஸ்ஐஆர் என்பது ஒரு சாதாரண மக்களுடைய உங்களையும் ஓட விட்டுருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க, எல்லாரையும் என்னையும் ஓட விட்டாங்க. அதனால எல்லாரும் ஓட விட்டு இப்படி ஒரு 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 எஸ்ஐஆருக்கு ஏன் வந்துச்சுன்னே தெரிய மாட்டேது. எல்லாரும் ப்ரூவ் பண்ண வேண்டியாருக்கு நான் ஓட்டர்ப்பா, நானும் ஓட்டர்னு. இதனால இந்த திட்டம், இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் விரோதமானது. இது சாமானியர்களை அலக்களிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இது உண்மையிலேயே இதை பொறுத்த தேவையற்ற ஒன்று. இதில் அதிகாரிகளும் பலருடைய பிஎல்ஓக்களுடைய கஷ்டமும் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. பல மாநிலங்களில் பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பாராளுமன்றத்தில் அவசியம் எழுப்புவோம். எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. வரப்போகின்ற 1ஆம் தேதி தொடங்க போன்ற பாராளுமன்றத்தில் இதை எழுப்புவோம். என்னட்டா அவர்களை பொறுத்த மட்டும் இந்த வன்மம், இந்த வாக்காளர்கள் இருக்கின்ற இந்திய குடிமக்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இப்படி ஓட விட்டு பார்க்க வேண்டும் என்ற இந்த வன்மம் மோடிக்கும் ஞானேஸ்வர் குமாருக்கும் இருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. சாதாரண ஏழை மக்களை இவ்வளவு வாட்டி வதைத்து தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக ஓட வேண்டிய நிலைக்கு மக்களை தள்ளியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. இதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி குரல் கொடுக்கும். காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தகவல் வருது, அதை பற்றி இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணிக்கு குழு அமைச்சிட்டாங்க. கூட்டணி குழுவில் ஆரம்பித்தவர்கிட்ட தான் கேட்கணும். நான் அந்த கூட்டணி குழுவில் இல்லை. கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் குழுவில் இருக்காங்க. அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தான் சரியான தகவல் தெரியும். இருக்கிறது மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் குழு அமைத்திருக்கார் கிரீஷ் சோடங்கர் தலைமையில். இந்த குழு கூட்டணி கட்சிகளோடு பேசும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் கடந்த முறை நின்றதை விட அதிகமான இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அந்த குழு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் டெல்லியில் அழைத்து சமரசம் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. சித்தராமையா அவர்கள் என்பவர் மிக முக்கியமான தலைவர். கர்நாடகாவினுடைய திரு DK சிவகுமார் அவர்களும் காங்கிரஸ் கட்சிக்காக தொடர்ந்து உழைத்தவர். அவர்கள் இருவருக்கும் சமரசம் செய்யப்படும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது.